அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம இந்த சம்மர் சீசனில் பிளாக் தண்டரும் கோவைக்கு நோட்டம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தபடியாக ஈரோடு வந்திருக்குங்க. ஈரோடு பெருந்துறை கிட்ட இருக்கக்கூடிய சில்லோட் வாட்டர் தீம் பார்க் தாங்க வந்திருக்கும். இவங்க வருஷம் ஒவ்வொரு ரைடும் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது 2 நியூ ரைடு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து வாட்டர் ரைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில்லோட் வாட்டர் தீம் பார்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்னோ பார்க்கும் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஆமாங்க, இந்த வருஷம் அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரெண்டுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்து ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சில்லோட்டுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துக்கலாங்க. நீங்கள் பெருந்துறையிலிருந்து உங்களுக்கு சில்லோட் பார்க்குக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் மேப் யூஸ் பண்ணியாக வந்துக்கலாம். இங்கே 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் ஃப்ரீ தாங்க. உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் கலெக்ட் பண்ணுறதில்ல. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோங்க. நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ பார்க் இருக்குங்க. ஆனால் ஸ்னோ பார்க்கு நம்ம தீம் பார்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரும்போது நம்ம ஸ்னோ பார்க்கு என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி சரியாக ஏப்ரல் 17ங்க, வெள்ளிக்கிழமை நம்ம சில்லோட் வந்திருக்கோம். க்ரௌடு அப்படிங்கிறது ரீசனபுளாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சுட்டி பசங்களும் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் பஸ்லாம் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் பஸ்லாம் வந்து வெளியே பார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம 2 வீலரும் 4 வீலரும் நம்ம இதுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணுவோம். சில்லோட்டில் 3 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து 650 சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்குங்க. நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டும் நீங்கள் சில்லோட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். பட் அதுக்கான பிளேஸில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாக்கர் போவோங்க. என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே காஸ்டியூம் ஷாப் இருக்குங்க. இங்கே வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு லாக்கரும் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே வந்து ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் 2 இருக்குது. ஸ்மால் சைஸ் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பிக் சைஸ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டெபாசிட் அமௌண்ட் 100ங்க. நீங்கள் அது ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கான லாக் வாங்கிக்கோங்க. டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்மளுக்கு ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு லாக்கரில் வந்து நீங்கள் கேஷ் கொண்டு வரணும். ஸோ 150 200 அப்படிங்கிறது கேஷாக நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நமக்கான கீ வாங்கியாச்சுங்க. இன்றைக்கி சில்லவுட்டில் நல்ல க்ரௌடுங்க. ஆக்சுவலாக ஃபேமிலி க்ரௌடும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு குட்டி பசங்களும் வந்திருக்காங்க. லாக்கர்லேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்னா லாக்கர்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஜாலியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம சில்லவுட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாங்க. இந்த மேப் ரொம்பவே டீட்டெயிலாகவே இருக்குங்க. நம்ம பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு டிக்கெட் கவுண்டர் வாங்குறோம் பார்த்தீங்களா, முடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம லாக்கரில் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வாட்டர் பார்க் இருக்குது. அண்ட் கார்னரில் ஒரு வாட்டர் பார்க் ஏரியா இருக்குங்க. அண்ட் சென்டரில் வாட்டர் பார்க் இருக்குது. இந்த சைடு கார்னரில் நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ் இருக்குங்க. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு அங்கே தாங்க போக போகிறோம். லாக்கர்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குங்க. இன்சைட்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. பட் நம்ம இது வந்து பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம அந்த கார்னரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்த க்ரௌட் எல்லாமே வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால உள்ள ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு போகிறேன். அப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இந்த வழியாக உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே போய்க்கலாங்க. ரெயின்போ டவர்ஸ், சிங்கிள் டயர் வாட்டர் ஃபால்ஸ், லேசி ரிவர் அண்ட் ஸ்ப்ரேஸ் அண்ட் ஹை த்ரில் டவர்ஸ் இருக்குங்க. இங்கே என்ட்ரன்ஸ் உள்ளதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஆனால் நினச்ச மாதிரியே வந்து இந்த ஏரியாவில் இப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரைடெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த பில்டிங்கில் மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே 4 ரைட்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு மேட்டில் போகிறது, இது நம்மளுக்கு பலூனில் போகிறது, இது நம்ம மேட்டில் போகிறது, அது வந்து 2 பேர் பலூனில் போகிற ரைடுங்க. நம்ம இதில் சிங்கிளாக வந்தோம் பார்த்தீங்களா, இதில் டபுளாகவும் வராங்க. செம்ம ஸ்பீடாக வந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ரைடு. நேரில் சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு பறந்துட்டு வந்தாச்சுங்க. நல்ல ஒரு ஸ்பீடு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ரைடு. இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது 2 பேர் போகக்கூடிய ரைடுங்க.
கீழே இருக்கக்கூடிய எல்லா ரைடுமே நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ அந்த பில்டிங்லேருந்து அப்படியே மேலே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே டாப் ஃப்ளோரில் நம்மளுக்கு 4 ரைடு இருக்குங்க. இந்த பெண்ட்ரூம் ரைடில் வந்து நம்மளை ஒருத்தரும் அலோவ் பண்ணுறாங்க அண்ட் 2 பேரையும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரைடு பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குங்க. ரைட் பண்ணும்போது வேறு லெவலில் அள்ளு விட்டுரும். ரொம்ப வெயிட்டாக இருந்தோம் அப்படின்னா மேலே வரைக்கும் போயிட்டு வருதுங்க. அண்ட் இந்த ரைடு இருக்குது பார்த்தீங்களா, தாறு மாறா கண்ணா பின்னான்னு சுற்றி கூட்டு வந்துருச்சு. எனக்கு சில நேரத்தில் வந்து வெளியே ஜம்ப் ஆயிடணுங்கிற மாதிரி பயம் வந்துருச்சுங்க. செம்ம ஸ்பீடுங்க. இவனுக்கு இவன் சளைச்சவன்ல, இவனுக்கு இவன் சளைச்சவங்கிற மாதிரி 2 பேர் போட்டு ரைடு செமையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே சிறப்பாக இருக்குது. இவன் 2 பேரும் தாறுமாறாக இருக்கானுங்க. இங்கே ரைடெலாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே சில் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாங்க. நம்ம சில் அவுட் லேசி ரிவரில் லேசி ரிவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஜோனில் இருக்கக்கூடிய பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க இது. தண்ணி ரொம்பவே கிளியராக இருக்குங்க. அண்ட் குளோரின் ஸ்மெல்லே இல்லை. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா ரைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு டெப்த்துங்கிறது கம்மியாக தான் இருக்குங்க. ரொம்ப சேஃபாக வந்து நம்ம விளையாட முடியுங்க. இந்த ஜோன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியுது க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங்கில் ஏறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த பில்டிங்கில் மேலே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 2 3 4 ஸ்லைடு இருக்குங்க. இதில் எல்லாத்துலையும் நீங்கள் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ப்ளைனாக போய்க்கலாங்க. நாலு ஸ்லைடுமே வந்து க்யூட்டாக ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம இங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நம்ம அதுக்கு போகலாங்க. நம்ம ரைட்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கிட்ஸு போட்டிருந்த யூனிஃபார்மும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே. ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லா ரைடுமே வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பனாகவும் போகலாம், டனலையும் போகலாம், அண்ட் சின்ன ஸ்லைட்லையும் போய்க்கலாங்க. ரொம்பவே சேஃபாக கிட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஆனால் அது வந்து பிலோ 3 இயர்ஸ் இந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஸ்விமிங் பூலுங்க. டெப்த் ரொம்ப கம்மி. ஆனால் அழகான தீமில் நிறைய ஸ்டாச்சு இருக்குங்க இந்த ஏரியா ஸ்விமிங் பூல் பக்கத்துலேயே. அதாவது இந்த ஜோனில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸுங்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா செம்ம சில்லுன்னு இருக்கும். ஆனால் எனக்கு கிளைமேட்டு ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது. பயந்த மாதிரிலாம் வெயில் இல்லை, ஆனால் அது ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வெளியே வரக்கு மனசே இருக்காது. ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. அண்ட் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக நார்மலாக இருக்குது. ஸோ மேலேயே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீழே நின்று நீங்கள் குளிச்சிக்கலாங்க. நம்ம இப்போ இந்த ஜோனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ சில் அவுட்டோட நம்ம வேவ் பூலுக்கு போக போகிறோங்க.
வேவ் பூலில் குட்டி பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக வேவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹைட் வரைக்கும் வருதுங்க. சில்லவுட்டில் நம்ம அந்த ஜோனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே இருக்கிற ஜோனும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வேவ் பூலும் பார்த்தாச்சுங்க. இது வந்து கேண்டீன் போகிற ரூட் இதுதான். நம்ம இந்த வழியாக வந்துக்கலாம், நம்ம அந்த வழியாக வந்துக்கலாம். அவுட் சைட் ஃபுட்டை பெரும்பாலான தீம் பார்க்கில் அளவே பண்ண மாட்டாங்க. பட் இங்கே உள்ள அளவும் பண்ணுறாங்க. அதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கலாம், இல்லை வரும்போது நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே இருக்க கேண்டீன்லையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. சில்லவுட் கேண்டீனில் நம்மளுக்கு 2 கவுண்டர் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு கவுண்டர்லாம் வந்து நம்ம பில் கலெக்ட் பண்ணுவோம். இங்கே கேஷும் அண்ட் கியூஆர்லையும் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, பஜ்ஜி, போண்டா, டீ, காஃபி எல்லாமே நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாங்க. அந்த கவுண்டரில் நமக்கான ஃபுட்டு லஞ்சை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. கேண்டில்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜோனுக்குள்ள வந்துடலாங்க. இந்த ஜோனில் நிறைய நம்மளுக்கு வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து இந்த ரைடு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெண்டுலம் லான்ச் பண்ணாங்க. 2026 அங்கே ஒரு சூப்பரான ரைடு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கடைசியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரைடில் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணலாங்க. இது கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான ஸ்விம்மிங் பூலுங்க. இந்த பில்டிங்கில் மேலே வந்துட்டீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே 4 ரைட்ஸ் இருக்குங்க. இது வந்து 2 பேர் போகிறது. இது வந்து சுனாமி ரைடுங்க. இது வந்து நம்ம சிங்கிளாக போய்க்கலாம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு பலூனில் 2 பேரும் போய்க்கலாம், டபுளாகவும் போய்க்கலாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒருத்தர் போகக்கூடிய ரைடுங்க. இந்த ஸ்லைடில் நீங்கள் 2 பேரும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாங்க. இப்போ 2 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. சிங்கிளாக வரும்போது நல்ல ஸ்பீடுங்க. 2 பேர்லாம் வந்துட்டோம் அப்படின்னு நல்ல தாறுமாறாக வரும் போல். அப்ஹில் ரேசருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண க்ரூசைடர் ரைடுங்க. இந்த ரைடை நம்ம சிங்கிளாகவும் போகலாங்க, டபுளாகவும் போகலாங்க. சில்லவுட்டில் 2026 லான்ச் பண்ண இந்த அக்வா ட்ராப் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். சில்லூரில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் ரைடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இந்த வருஷம் லான்ச் பண்ண அக்வா ட்ராப்பு வேறு லெவலுங்க. இது சில்லவுட்டில் இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு டிஜே இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ரெயின் டான்ஸ் போகும்போது சாங் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு ப்ளேபேக்கில் சாங் வந்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ 1:30 மணிக்கு மேலே வந்து டிஜே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம்.
டைம் ஆக ஆக வெயில் ரொம்ப அதிகம் தாங்க ஆகிட்டுருக்கு. நம்ம அப்படியே வந்து ஃபீல் பண்ணோம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ குழந்து கட்டிகிட்டு இருக்குங்க. நம்ம இப்போது சில் அவுட்டில் இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸ் ஏரியாவை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு என்னடா பண்ணலாம் இந்த வெயிலுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா சில் வாட்டர் ஃபால்ஸு அங்கே போயிருங்க. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு இருக்குங்க. சில் அவுட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரை கேம்ஸ் வந்து ஃப்ராக் ரைடுங்க. இது வந்து கிட்ஸுக்கானதுங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் ரைடுங்க. அடுத்து டோராங்க. இது அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க. அடுத்தது அடல்ட்ஸ்க்கான மேஜிக் ஸ்பைடருங்க. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ராக்கிங் போட்டுங்க. அடுத்தது கிட்ஸுக்கான கோலம்பஸ் ரைடுங்க. வேவ் சைடு பார்த்த ட்ரை கேம்ஸ் இல்லாமல் நம்ம ரெயின் டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரெயின் டான்ஸ் பக்கத்துலேயும் இங்கே கிட்ஸுக்கான ஒரு 4 ட்ரை கேம்ஸ் இருக்குங்க. இது கிட்ஸுக்கான பிரேக் டான்ஸுங்க. அண்ட் இது கிட்ஸுக்கான டெலிகாம்பேட் ரைடுங்க. அடுத்தது மினி ஜாயின் வீலுங்க. இது கிட்ஸுக்கான டாய் ட்ரெயின் ரைடுங்க. ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய சில் அவுட்டில் நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் வந்திருந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வாட்டர் பார்க் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் சில் அவுட் வாட்டர் பார்க் மட்டும் இல்லாமல் ஸ்னோ பார்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன ப்ரைஸு அண்ட் உள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸ்னோ பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குங்க. வெளியே கிட்டத்தட்ட 32 டிகிரி செல்சியஸில் ஹீட்டில் வெந்துட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள 1-2 -10 டிகிரிங்க. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. பேக்ரவுண்டில் சாங் போயிட்டு இருக்கனால பேசவே முடியலைங்க. எக்ஸ்ட்ரா வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். செம்மையாக சூப்பராக இருக்குங்க இது. மூணு வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஸ்னோ பார்க் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சாக்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 45 நிமிஷம் நீங்கள் உள்ளே இருக்கலாங்க. ஆனால் 45 நிமிஷம் நீங்கள் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்பவே சூப்பராக ஒர்த்தாக இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சில் அவுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து தீம் பார்க் மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் சில் அவுட் தீம் பார்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நியூவாக லான்ச் பண்ண ஸ்னோ பார்க் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே சில் அவுட் ரெசார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க்வெட் ஹாலும் இருக்குங்க. நம்ம இப்போது ரெசார்ட்டுக்குள்ளே தாங்க போகிறோம். ஸோ ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக பாட்டு வந்துடலாங்க. சில் அவுட் ரெசார்ட் அப்படியே உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஆதியோகி இருக்காருங்க. பிரம்மாண்டமாக நம்ம ஈசாவில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கேயும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெசார்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக ப்ரீமியமாக இருக்குங்க. ஆனால் இந்த கார்னரில் ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க.
சில்லூட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னொன்று இருக்குங்க, நம்ம தீம் பார்க் கிட்டே வந்து இவங்களோட தேட்டரும் இருக்குங்க. நீங்கள் ஒரு 2 டே 3 டேஸ்லாம் வந்து நீங்கள் வெக்கேஷனை பிளான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெசார்ட் புக் பண்ணி தீம் பார்க்கு, ஸ்னோ பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு படங்களை பார்த்துட்டு ஜாலியாக ரெஃபர்ஸ் ஆகிட்டு போகலாங்க. 2026 ஈரோடு பெருந்தில் இருக்கக்கூடிய சில்லோட் வாட்டர் தீம் பார்க்கு நம்ம உள்ளே போய் நம்ம ஸ்டைலில் A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக வாட்டர் எல்லாம் சும்மா தாறுமாறாகவே இருந்துச்சு. டிஜே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. இவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த அக்வா ட்ராப் ஒர்த்துங்க, வந்தால் மஸ்ட் ட்ரை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்னோ பார்க்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதுவும் இந்த வீடியோவில் மெர்ஜ் பண்ணுறேன், தனியாகவும் நம்ம வீடியோ போடலாங்க. அதுக்கப்புறம் இங்கே கூடிய ரெசார்ட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது வெளியிருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசார்ட் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தீம் பார்க்கும் ஸ்னோ பார்க்கெலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை அண்டர் பாபாய், நான் உங்கள் MMT.